அடங்கா பற்று தமிழன், அன்று போல் இன்றும் என்றும் உண்மையின் குரல். இந்த பாடசாலையின் அதிபரை மாற்றுறதுக்காக வேண்டிதான் நாங்கள் பிள்ளைகள மன்னார் அல் அஸ்கர் மகாவித்தியாலய அதிபரை மாற்றக்கோரி பெற்றோர் மாணவர்கள் போராட்டம். மன்னார் அல் அஸ்கர் மகாவித்தியாலய தேசிய பாடசாலையின் தற்போதைய அதிபரை உடனடியாக மாற்றி புதிய அதிபர் ஒருவரை நியமிக்க கோரி இன்று புதன்கிழமை 22 காலை பாடசாலைக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலையின் மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் இணைந்து இப்போராட்டத்தை முன்னெடுத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கடந்த சில வருடங்களாக இப்பாடசாலை கல்வியிலும் பாடசாலை நிர்வாக அபிவிருத்தியிலும் பாரிய பின்னடைவை எதிர்நோக்கி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாடசாலையின் சீரற்ற நிர்வாக காரணங்களால் பல மாணவர்கள் இடைவிலகி வேறு பாடசாலைகளுக்கு சென்றுள்ளதாக பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இது தொடர்பில் போராட்டம் நடத்தப்பட்ட போது மன்னார் வலய கல்வி திணைக்கள அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருந்தனர். இருப்பினும் பல மாதங்கள் கடந்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அதிகாரிகள் அசமந்த போக்குடன் செயல்படுவதாக பெற்றோர்கள் விசனம் தெரிவித்தனர். பாடசாலையின் தற்போதைய அதிபரை உடனடியாக மாற்றி திறம்பட நிர்வகிக்கக்கூடிய புதிய அதிபர் ஒருவரை நியமிக்க மன்னார் வலய கல்வி திணைக்களம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் தமது பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பப் போவதில்லை என பெற்றோர்கள் எச்சரித்துள்ளனர். போராட்டத்தின் நிறைவில் கலந்து கொண்டவர்கள் மன்னார் வலய கல்வி திணைக்களத்திற்கு ஊர்வலமாக சென்று தமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அதிகாரிகளிடம் நேரில் கையளித்தனர். இந்த பாடசாலையின் அதிபரை மாற்றுறதுக்காக வேண்டிதான் நாங்கள் இந்த பிள்ளைகளோட படிப்பெல்லாம் சரியான மாதிரி மோசமாக போய்கிட்டு இருக்கிறதால இன்றைக்கு நாங்கள் இந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை பாருங்கள் ரோட்டில் இருக்கிறது. அந்த கல்வியெல்லாம் இப்படி நாசப்படுத்துறதுக்கு தான் இந்த பிரின்சிபல் இருக்கிறார். இவள் எங்களுக்கு தனிப்பட்ட கோபம் இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால் பிள்ளைகளோட கல்வி சரியான முறையில் மோசமாக போய்கிட்டே இருக்குது. எங்களால் இவ்வளவு பார்த்து எங்களால் ஏழாத கட்டத்துக்கு தான் நாங்கள் வீதியில் இறங்கி இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் இங்கே கல்வி டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்ககிட்ட கதைக்க அவங்களால இதுக்கு செய்யறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மன்னார் கச்சேரிக்கு போய் அவங்க கச்சேரியிலே போய் கதைச்சோம். அவங்களும் சொல்லிட்டாங்க அவங்க 10 நாளால் மாற்றி தர வேண்டி. இதுவரை 4 மாசமாக போயிட்டு இந்த 4 மாதத்துக்குள்ளே இந்த பாடசாலையில் இருக்கிற பிள்ளைகளோட தொகையும் குறைஞ்சிட்டு போகுது, கல்வியும் சரியான மாதிரி சீர்கட்டில் போய்கிட்டு. இதை தாங்க இல்லாமல் தான் நாங்கள் எல்லாரும் இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்துருக்கிறோம். தயவு செய்து இந்த அதிபரை மாற்றி எங்களுக்கு இந்த ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வழியை எடுத்து தருமாறு இந்த கல்வி அமைச்சுக்கு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். Hey!
அவ்வளோ ப்ரோக்ராம் சொல்லிச்சா